ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிம்பிள் குக்கிங் விலாகில் நம்ம செய்ய போகிறது வந்து சிக்கன் முந்திரி கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு ரமலான் வர ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது, இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. நாங்கள் சகர் டைங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா வித்தியாசமாக இருந்தால் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாவை பார்த்துருவோம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி வந்து தேங்காய். இதோட இதுக்கு ஸ்பெஷலாக சேர்க்க போகிறது நம்ம அந்த முந்திரி, அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதை பூரா வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிருவோம். இப்போ இந்த மசாலாலாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு சட்டியில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுருவோம். இது பொரியும் போதே நல்லா நம்மளுக்கு ஒரு மணத்தை கொடுக்கும். அது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்குருவோம். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குருவோம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்குருவோம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் இந்த எண்ணெயில் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனையும் இதில் சேர்த்துக்கிட்டு, இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம இது கூட வந்து நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகிறதுக்காண்டி நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் சென்று இப்போ நம்ம சிக்கனை திறந்து பார்த்தோம்னா இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கதை நம்ம நல்லா பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்குருவோம். சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நான் இன்றைக்கி வந்து 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்குறதுனால கறி நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கறி எந்த கறியும் உடையாமையே நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்குருவோம். நான் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவி வந்து நீங்கள் குஸ்கா, தேங்காய் சோறு, ஒயிட் ரைஸ் இப்படின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி புதினாவையும் போட்டு இந்த கிரேவியை முடிச்சிட வேண்டியதான். இந்த கிரேவி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக என் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.